இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே படூர் தனியார் கல்லூரியில் திமுக முட்டுக்காடு ஊராட்சி மன்ற தலைவர் சங்கீதா மயில் வாகனன் மற்றும் மாவட்ட பிரதிநிதி மயில் வாகனன் ஆகியோர் ஏற்பாட்டில் 2ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் முட்டுக்காடு, கரைக்காட்டுக்குப்பம், களிப்பட்டூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 10 அணிகளைச் சேர்ந்த வீரர்கள் கலந்து கொண்டு 2 நாட்களாக விளையாடினர். இதில் வெற்றி பெற்று முதல் இடத்தை பிடித்த காட்டுக்குப்பம் அணிக்கு 20,000 ரூபாய் மற்றும் கோப்பையும், 2ஆம் இடம் பிடித்த முட்டுக்காடு அணிக்கு 10,000 ரூபாயும் சிறப்பு அழைப்பாளர் முட்டுக்காடு ஊராட்சி மன்ற தலைவர் சங்கீதா மயில் வாகனன் வழங்கினார். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே அதிகாலை நேரத்தில் கடும் குளிருடன் உறைபனி மற்றும் நீர் பனிப்பொழிவு காணப்பட்டு வருகிறது. நேற்று அதிகாலை பெய்த உறைபனியின் காரணமாக உதகை நகரில் 2.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது. இதனால் அதிகாலை நேரங்களில் நகரில் உள்ள புல்வெளி மைதானம், வாகனங்கள் மீது உறைபனி படர்ந்து காணப்பட்டது. இந்த நிலையில் இன்று அதிகாலை ஏற்பட்ட பனிமூட்டத்தின் காரணமாக உதகை நகரம் முழுவதும் வெண்பஞ்சு போர்த்தியது போல் காட்சியளித்தது. இதேபோல் உதகை நகரில் உள்ள மலைப்பகுதியான ஹெல்த் ஹில், வேல்யூ போன்ற மலைப்பகுதிகளுக்கு இடையே வெண்பஞ்சு மேகக்கூட்டங்கள் ரம்மியமாக காட்சியளித்தது. கொரோனா வைரஸ் பாதிப்பு காரணமாக நிறுத்தப்பட்டு இருந்த வெளிநாட்டு விமான சேவைகள் 4 ஆண்டுகளுக்கு பின்பு மீண்டும் சென்னைக்கு விமான சேவைகளை இயக்க தொடங்குகின்றன. அதன்படி ஹாங்காங் சென்னை, ஹாங்காங் இடையே இயக்கப்பட்டு வந்த கேத்கே பசிபிக் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் 4 ஆண்டுகள் இடைவெளிக்கு பின்பு மீண்டும் விமான சேவையை வருகின்ற பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் இருந்து இயக்க தொடங்குகிறது. இதேபோல் சென்னையில் இருந்து மொரிஷியஸ் நாட்டிற்கு ஏர் மொரிஷியஸ் விமான சேவை வருகின்ற ஏப்ரல் மாதத்தில் இருந்து மீண்டும் விமான சேவைகளை தொடங்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொழில்துறையினர், உயர்கல்வி மாணவ மாணவிகள், சுற்றுலாப் பயணிகள் இடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் வேப்பம்பாளையம் அருகே தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் BBA 3ஆம் ஆண்டு படிக்கும் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கர்நாடகாவிற்கு கல்வி சுற்றுலா செல்வதற்காக தனியார் சுற்றுலா பேருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. இதனையடுத்து மாணவ மாணவிகளை ஏற்றுக்கொண்டு பேருந்து கிளம்பிய நிலையில் கல்லூரியின் நுழைவாயிலில் இருந்து சிறிது தூரத்திலேயே வளைவு பகுதியில் திரும்ப முயற்சி செய்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தின் அடியில் சிக்கி வேதா என்ற மாணவி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் 40க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் காயமடைந்தனர். இச்சம்பவம் குறித்து தாலுகா போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மற்றும் ஆம்பூர் அனைத்து வணிகர் சங்கம் சார்பில் பொங்கல் விழா மற்றும் மத நல்லிணக்க விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடு தழுவிய அளவில் ஆன்லைன் வணிகம் தங்களை பறித்துக் கொண்டிருக்கிறது என்றும் வணிகத்தை பாதுகாக்க ஒன்றிய மாநில அரசு சிறப்பு சட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்போடு இணைக்கப்பட்ட சங்கமான ஆம்பூர் வணிக சங்கமும் திருப்பத்தூர் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்புடைய மாவட்டத்துடைய நிர்வாகிகளும் மிக சிறப்பாக, மிக அற்புதமாக பொங்கல் விழா, அதோடு மத நல்லிணக்க விழா உயிரோட்டமான ஒரு நிகழ்ச்சியாக ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி நடத்தியிருக்கிறார்கள். இது நோக்கம், இது ஜனநாயக நாடு, உலகத்திலே அதிக ஜனத்தொகை கொண்ட நாடு. எங்களை மதத்தாலும் இனத்தாலும் மொழியாலும் யாரும் பிரிக்க முடியாது என்பதை உதாரணமாக இந்த மத நல்லிணக்க கூட்டம் மிக சிறப்பாக நடந்திருக்கிறது. அதே வேளையிலே நாடு தழுவிய அளவில் இன்று வணிகம் என்பது கார்ப்பரேட் கம்பெனிகள், ஆன்லைன் வர்த்தகம் எங்களை பறித்து கொண்டிருக்கிறது. வணிகத்தை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு, மாநில அரசு சிறப்பு சட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் கட்டமாக ஆட்சியாளர்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை வருகின்ற 41வது தமிழ்நாடு வணிக சங்க பேரவை மாநாடு என்பது வெறும் முழக்க மாநாடாக அமையும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
திருப்பூரில் தெற்கு போக்குவரத்து காவல்துறையின் சார்பில் சாலை பாதுகாப்பு மற்றும் விபத்துகளால் ஏற்படும் விளைவுகள் குறித்த விழிப்புணர்வு நாடகம் சென்னை கூத்துப்பட்டறை மாணவர்கள் சார்பில் நிகழ்த்தப்பட்டது. இதில் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது இருவரும் தலைக்கவசம் அணிய வேண்டும், செல்போன் பேசிக்கொண்டு வாகனங்களை இயக்கக்கூடாது, 4 சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது சீட் பெல்ட் அணிய வேண்டும் உள்ளிட்ட விழிப்புணர்வு நிகழ்வுகளை தத்ரூபமாக நிகழ்த்தி காட்டினர். இதனைத் தொடர்ந்து வாகன ஓட்டிகளுக்கு ஆயுதப்படையின் கூடுதல் உதவி ஆணையர் மனோகர் விழிப்புணர்வு துண்டு பிரச்சுரங்களை வழங்கினார். மேலும் வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு அறிவுரைகளும் வழங்கப்பட்டது. திருப்பூர் மாநகர காவல்துறையும் போக்குவரத்து காவல்துறையும் சென்னை கூத்துப்பட்டறை மாணவர்களும் சேர்ந்து நடத்திய சாலை விழிப்புணர்வு நாடகமாக 7510வது நிகழ்வு எங்களுக்கு. இதில் சாலை பற்றிய விழிப்புணர்வு சம்பந்தமாக ஹெல்மெட் அணியாமல் செல்ல வேண்டாம், சீட் பெல்ட் அணியாமல் செல்ல வேண்டாம், செல்போன் பேசிக்கொண்டு செல்ல வேண்டாம், குழந்தைகளை கூட்டிக் கொண்டு செல்லும் போது கவனமாக செல்ல வேண்டும் போன்ற விதிமுறைகளை சாலையின் பாதுகாப்பாக நாங்கள் எடுத்துரைத்தோம். இதில் அனைத்து மாணவர்களும் போக்குவரத்து காவல்துறையும் மற்றும் பொதுமக்களும் பங்கேற்று சிறப்பாக நடத்தி கொடுத்தனர். நன்றி. 2 நாள் பயணமாக நேற்று மாலை புதுச்சேரிக்கு வருகை தந்த இந்திய துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தங்கர் புதுவை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். பின்னர் கடற்கரை சாலையில் உள்ள நீதிபதி மாளிகையில் தங்கிய அவர் இன்று காலை சிதம்பரம் செல்ல கிளம்பிய போது பாதுகாப்பு கருதி இணைப்பு சாலைகள் மூடப்பட்டது. இதனால் பள்ளிக்கு செல்ல வந்த மாணவர்கள் தங்களது பெற்றோர்களுடன் சாலையில் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் காத்திருந்த பெற்றோர்கள் பொறுமை இழந்து காவலில் இருந்த போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அந்த இடத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அரியலூர் மாவட்டம் பளிங்காநத்தம் கிராமத்தில் ஏராளமான விவசாயிகள் நெல் பயிர் சாகுபடி செய்வது வழக்கம். இந்நிலையில் புள்ளியம்பாடி வாய்க்காலில் தண்ணீர் வராத காரணத்தால் மக்காச்சோளம் பயிரிட்டுள்ளனர். இந்நிலையில் இளம் பயிராக இருக்கும்போது அதிக மழையாலும் படைப்புழு தாக்கியதாலும் 70% முதல் 100% மக்காச்சோள பயிர்கள் பாதிப்படைந்து உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே தங்களுக்கு உரிய நிவாரணமும் பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என கோரி மாவட்ட ஆட்சியர் ஆனிமேரி சொர்ணாவை சந்தித்து விவசாயிகள் மனு அளித்தனர். ஐக்கிய விவசாய சங்கத்தின் சார்பில் ஐயாக்கண்ணு தலைமையில் PR பாண்டியன் ஒருங்கிணைப்பில் 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தின் போது நீர்நிலைகள், ஏரிகள், ஆறுகள், விளைநிலங்கள் சட்டத்தை தமிழக அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும், நெல் குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் 3500 முதல் கரும்பு ரூபாய் 5000 வரை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். முன்னதாக மாவட்ட ஆட்சியர் சாலையில் உள்ள ஜான் வெக்ஸ்ட்ரி மேல்நிலைப் பள்ளியில் இருந்த விவசாயிகள் பேரணியாக கோஷமிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை சென்றடைந்தனர். காவிரி டெல்டா மாவட்டங்கள் மிகப்பெரிய பேரிழப்பை சந்தித்திருக்கிறது. 15 லட்சம் ஏக்கரில் 5 லட்சம் ஏக்கர் அறுவடைக்கு தயாராகிவிட்டது. 10 லட்சம் ஏக்கருக்கு உயிர் தண்ணி கேட்டு பயிர்கள் கருகுவதை பார்த்து விவசாயிகள் மனமுடைந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு குடிநீர் என்கிற போர்வையில் ஆலைகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் தண்ணீரை வழங்குவதற்காக சாகுபடிக்கு தண்ணீரை விடுவிக்க மறுத்து தேக்கி வைத்திருப்பதை உடனடியாக திறக்க வேண்டும். இல்லையே விவசாயிகள் ஒன்றுபட்டு மேட்டூர் அணையை திறப்போ என எச்சரிக்கை செய்கிற ஒரு முற்றுகை போராட்டத்தை SKM அமைப்பு துவங்கியிருக்கிறது. இது முதல் கட்ட போராட்டம். தொடர்ந்து தமிழ்நாடு அரசு விவசாயிகளுக்கு விரோதமாக சட்டம் போட்டு அளிக்குமே ஆனால் தமிழ்நாடு அரசு திமுக அரசுக்கு எதிராக பாராளுமன்ற தேர்தலில் களமிறங்குவோம் என எச்சரிக்கிற முற்றுகை போராட்டம். மோடி என்ன சொன்னாரு? 2 மடங்கு லாபம் தரும் விலையை தருவதாக கூறினார். கொடுக்கவே இல்லை. 18 ரூபா வித்த நெல்லுக்கு 54 ரூபா தரேன்ட்டு 21 ரூபா 22 ரூபா தர்றாரு. அதே போல 2700 ரூபா வித்த கரும்புக்கு 8100 ரூபா தரேன்ட்டு 3000 ரூபா கொடுக்குறாரு. 3100 ரூபா தர்றாரு. திருவண்ணாமலையில் மட்டும் விவசாய குண்டாஸில் போடல, இங்கே போராட்டம் நடத்துகிறான்னு படையப்பாடு ஒருத்தர் ஸ்ரீரங்கத்தில் குண்டாஸ் திருச்சி கலெக்டரும் போட்டிருக்காரு. இதெல்லாம் நியாயமா? நியாயமில்லாத செய்கிறார்கள். எங்களுக்கு லாபகரமான விலை கொடுன்னா தெரியாதுங்கிறாங்க. ஆனால் விவசாயத்தை பிடிச்சி குண்டாஸில் போடுறாங்க. எப்படி திருவண்ணாமலை போட்ட மாதிரி இங்கேயும் போட்டிருக்காங்க. இதற்காக நாங்கள் கலெக்டரை பார்க்க இருக்கோம், போராட இருக்கின்றோம். அது மட்டும் இல்லை, எங்களுக்கு காவிரி பிறந்ததிலிருந்து
இது மாதிரி போனதே இல்லை. திருச்சி மாவட்டத்தில் 14,000 ஏக்கர் வடகரை வாய்க்கா, 1000 ஏக்கர் சாவடியில் 13,000 ஏக்கர் தரிசா கிடக்கு. தென்கரை வாய்க்காலில் 40-50,000 ஏக்கரில் ஒரு 2-3,000 ஏக்கர் மீதி பூரா தரிசா கிடக்கு. அதனால் அரசு உரிய நஷ்டஈடை இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தாலும் பண்ணாட்டியும் கொடுக்கணும். அதே போல் தனிநபர் இன்சூரன்ஸ் கொடுக்கணும் விவசாயிகளுக்கு என்பதற்காக போராடுகிறோம். இதெல்லாம் கிடைக்கலன்னா வர்ற பிப்ரவரி மாதம் டெல்லியில் சென்று போராட இருக்கின்றோம். முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் நூற்றாண்டு விழாவை ஒட்டி செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் கிரிக்கெட் போட்டி மற்றும் வாலிபால் போட்டி ஒன்றிய செயலாளர் தம்பு தலைமையில் நடைபெற்றது. இதில் முதல் இடத்தை பிடித்த ஆலப்பாக்கம் அணிக்கு 20,000 ரூபாயும், இரண்டாவது இடம் பிடித்த கிளையா நகர் அணிக்கு 10,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. மேலும் தொடர் நாயகன், தொடர் ஆட்ட நாயகன், கோப்பைகள் மற்றும் ஊக்கத்தொகைகள் வழங்கப்பட்டது. இதில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், மாவட்ட கவுன்சிலர் மாலதி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு வெற்றி கோப்பை மற்றும் ஊக்க பரிசுகளை வழங்கினர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் ஆதித்யா L1 திட்ட இயக்குநர் நிகார் ஷாஜி மாணவிகளுடன் கலந்துரையாடினார். அப்போது மாணவிகளின் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஆதித்யா L1 திட்ட இயக்குநர் நிகார் ஷாஜி, ஆதித்யா L1 விண்கலம் சூரியனுக்கு அருகில் L1 புள்ளியில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இன்னும் 2 அல்லது 3 மாதங்களில் முழுமையான செயல்பாட்டிற்கு வரும் என்றும், விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் இஸ்ரோவின் திட்டம் இன்னும் 4 அல்லது 5 ஆண்டுகளில் நிறைவேறும் என்றும் தெரிவித்தார். இல்லை, பட் ஆக்சுவலாக இந்த இந்தியன் மெட்டராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு தனியாகவே நாங்கள் வந்து நிறைய ஸ்பேஸ் கிராஃப்ட் பண்ணுறோம். அந்த இன்சாட் 3 அதுலேருந்து தான் அவங்க டேட்டா எடுத்து அவங்க வந்து கிரவுண்டோட இன்ட்ராக்ட் இது பண்ணி ஒரு மாடலில் தான் அவங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே கொடுக்கறதுக்கு இஸ்ரோவோட 2 சேட்டலைட் இருக்குது. மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட அவங்களுக்கு வேண்டி நாங்கள் இயக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த சேட்டலைட் டேட்டா எடுத்து தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. பெரும்பாலும் நம்ம வெளி நாடுகளுடைய டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இல்லைங்க, இந்தியன் மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் நம்மளோட ஓன் டேட்டா தான். ஏன்னா வெளிநாடு ஸ்பேஸ் கிராஃப்ட் டேட்டா கலெக்ட் பண்ணால் கூட அது வந்து நம்ம இந்தியன் ரீஜனை கலெக்ட் பண்ணால் தானே நம்மளுக்கு யூஸ்ஃபுல். ஸோ அதனால் வெளிநாட்டு இதில் மேபி யூஸ் பண்ணுவாங்க, பட் பிரதானமாக யூஸ் பண்ணுறது நம்மளோட மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் டேட்டா தான். ஃப்யூச்சர் பிளான்ஸ் எல்லாமே இன்டர் பிளான். இனிமேல் வந்து அப்ளிகேஷன்லாம் வந்து இந்த ஸ்பேஸ் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட். அதில் வந்து அப்ளிகேஷன் ஓரியன்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட்லாம் இனிமேல் வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து ஃபுல்லி ஆன் ரிசர்ச்சு, அந்த மாதிரி பிளானட்ரி ஸ்டடீஸ், அதுதான் வந்து எங்களோட மெயின் டார்கெட். ஸோ அதில் நிறைய திட்டங்கள் இருக்குது. இல்லை, மாற்று வழினா ஆக்சுவலாக இப்போ நிறைய வந்து இந்த இன்டர்நெட்டு த்ரூ சேட்டலைட் அது வந்து இன்னும் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ் இல்லை. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த ரிமோட் ஏரியாஸ் வேர் கிரவுண்டு கேபிள்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ண முடியாத இடத்துல மட்டும்தான் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட். அதுக்கு வந்து ஒரு கான்ஸ்டலேஷன் ஆஃப் ஸ்பேஸ் கிராஃப்ட் வேணும். ஸோ தட் எல்லா இடத்துலையும் இப்போ இந்த மாதிரி ஃப்ளட் வரும்போது த்ரூ ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து ரீச் ஆகிற மாதிரி அதுக்கு நிறைய கான்ஸ்டலேஷன் வேணும். அது பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. திருப்பதி செல்ல இருக்கும் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்று திருவள்ளூர், திருத்தணி, புறவழி சாலை ஓரங்களில் அனுமதியின்றி அதிமுக சார்பில் பிளெக்ஸ் பேனர்கள், கொடிகள் கட்டப்பட்டிருந்தது. இந்நிலையில் திருத்தணி புறவழி சாலையில் பேனர் வைப்பதற்காக ஆட்டோவில் அதிமுகவினர் கொண்டு சென்ற பேனர் விழுந்ததில் அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற இளம்பெண் கீர்த்தனா படுகாயமடைந்துள்ளார். இருசக்கர வாகனத்தை ஓட்டி சென்ற ரேஷ்மா காயமின்றி தப்பிய நிலையில் பின்னால் அமர்ந்து சென்ற கீர்த்தனா காயமடைந்துள்ளார். இதனையடுத்து பேனர் விழுந்து காயமடைந்த கீர்த்தனா திருத்தணி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதிமுகவினர் கொண்டு சென்ற பேனர் விழுந்தது, இளம்பெண் காயமடைந்தது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.